நம்ம சென்னை டு பாண்டிச்சேரி போகக்கூடிய ஈசிஆர் ரோட்ல புதுப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம நிக்கிறோம். கார்ட் ஹவுசிங்கோட ஒயாசிஸ் ப்ராஜெக்ட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரோடு மட்டும் இல்ல, இப்போ புதுசா பண்ணிட்டு இருக்க ஒரு 6 வழிச்சாலை இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுதான் 6 வழிச்சாலை ஒர்க் போயிட்டு இருக்கு. இங்க மொத்தமா வந்து ஒரு 134 பிளாட் வந்து நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் சைஸ் வந்து உங்களுக்கு அரை கிரவுண்ட்ல, அதாவது 1600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம அந்த சைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிக்கிள் பால் கோர்ட், கிரிக்கெட் பிராக்டிசிங் நெட், பீச் சாண்டோட வாலிபால், தென் பேஸ்கெட் பால், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னூக்கர்ஸ், டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம், பல்லாங்குழி வரைக்குமே வந்து உங்களுக்கு பல்லாங்குழி வரைக்குமே இன்டோர் ஆக்டிவிட்டியா நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது வந்து டிடிசிபி ரரா இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இங்க நான் ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். ஸோ இதுதான் புதுப்பட்டினத்தோட ஜங்ஷன். இது இங்க தான் பஸ் ஸ்டாண்டு. இங்க பார்த்தா தெரியும் பாண்டிச்சேரி போகக்கூடிய பஸ். இது வந்து பாண்டிச்சேரியில இருந்து சென்னை போகக்கூடிய பஸ். இதுதான் நம்ம சைட்ல இருந்து பீச்சுக்கு வர்ற வழி. இந்த வழியை பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக ஒரு டவுன்ஷிப் உள்ள தான் வருவோம். நம்ம அப்படியே திரும்பினா அந்த பீச். ஸோ ஈவினிங் டைமில் அவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே. ஸோ ஹலோ வேஸ், நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேயே ஆன் ரோட் சைட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி சொல்லுங்க. நம்ம சென்னை டு பாண்டிச்சேரி போகக்கூடிய ஈசிஆர் ரோட்டில் புதுப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இந்த ஆன் ரோட்டில் தான் நிற்கிறோம். இந்த இடத்துல நான் அப்படியே திரும்பினா நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ஒயாசிஸ் ப்ராஜெக்ட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரோடு மட்டும் இல்ல, இப்போ புதுசா பண்ணிட்டு இருக்க ஒரு 6 வழிச்சாலை இருக்கு. அங்க இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி இதுதான் 6 வழிச்சாலை ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 6 வழிச்சாலைக்கும் எக்ஸாக்டா இங்க திரும்பினா நம்ம சைட் தெரியுதுல, கொடி தெரியுது இல்லையா, ஒயிட் கலர் கொடி. ஸோ இதுதான் நம்மளோட சைட்டு. ஸோ எக்ஸிஸ்டிங் அந்த ஈசிஆர் ரோடும் இந்த 6 வழிச்சாலைக்கும் ரெண்டுக்கும் மிட்ல இருக்கக்கூடியதான் நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ஒயாசிஸ். ப்ரோ சைட்டுக்குள்ள வந்துட்டோம். எஸ், ஆமா. சைட்டை பத்தி சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு 8 ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு மெகா கேட்டட் கம்யூனிட்டி ரெசார்ட் காட்டேஜஸ் அண்ட் வில்லா பிளாட்ஸ் தான் நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கோம். இங்க மொத்தமா வந்து ஒரு 134 பிளாட் வந்து நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மினிமம் சைஸ் வந்து உங்களுக்கு அரை கிரவுண்ட்ல, அதாவது 1600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம அந்த சைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருக்கக்கூடிய பேசிக் அம்யூனிட்டிஸா உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்டட் வால், பிளாக் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட், வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி, 24 hour செக்யூரிட்டி, சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா, அது போக இந்த மொத்த சைட்லையும் கிட்டத்தட்ட 1200 கிட்ட செடி கிட்ட வச்சிருக்கோம். 1200 கிட்ட நம்ம வந்து செடி கிட்ட பிளான்டேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அம்யூனிட்டிஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ரோடு எல்லாமே உங்களுக்கு 30 அடி 23 அடி ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். மெயின் கான்செப்ட் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் தீம்டு வந்து ஒரு காட்டேஜ் பிளாட்ஸ் அண்ட் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கான்செப்ட் தான். சிட்டிக்குள்ள ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு மெயினான இடங்கள்ல வந்து நிறைய பேரோட ஒரு தனி இண்டிவிஜுவல்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, ஒரு க்ரோட்ஸ்ல இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் வந்து ஷேரிங் மாதிரி அந்த மாதிரி பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் கான்செப்ட். இங்க என்னன்னா வந்து ஒரு 8 ஏக்கரை வந்து ஒரு சிங்கிள் ஓனர் வந்து அஃபோர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான சில பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியும், சில பேர்னால பண்ண முடியாது. ஸோ இங்க எல்லாருமே அந்த அஃபோர்டபுள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அதோட மெயின் கான்செப்ட். இதுல உள்ள சப்போஸ் காட்டேஜஸ் பண்ணி உள்ள வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்டர்டெயின் பண்றதுக்கான நிறைய ஸ்போர்ட்ஸ் அம்யூனிட்டிஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உள்ள வந்து ஒரு பிக்கிள் பால் கோர்ட், கிரிக்கெட் பிராக்டிசிங் நெட், பீச் சாண்டோட வாலிபால், தென் பேஸ்கெட் பால், நம்ம வந்து கோகோன்னு சொல்லி ஸ்கூல் டைம்ல விளையாண்டுட்டு இருப்போம் இல்லையா, கோகோ, அந்த பிளே அந்த இது நம்ம பண்ணி கொடுக்குறோம். பிளஸ் வந்து உங்களுக்கு இண்டோர் கேம்ஸும் நிறைய ஆக்டிவிட்டி பண்றோம். ஸோ இண்டோர் கேம்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னூக்கர்ஸ், டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம், ஜாப்மிட்டன், ஸோ டேபிள் சாக்கர், இந்த மாதிரி நிறைய பல்லாங்குழி வரைக்குமே வந்து உங்களுக்கு பல்லாங்குழி வரைக்குமே இண்டோர் ஆக்டிவிட்டியா நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது போக இங்க வந்து ஏதாவது நீங்க கெட் டுகெதர் பண்றீங்க, ஏதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது நீங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பண்ணீங்க, இல்லைன்னா கார்பரேட் ஈவெண்ட்டுக்காக நீங்க வந்து காட்டேஜஸ் புக் பண்ணி வரும்போது அவங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேஜுமே ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம். எஸ், அதுவும் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. ஸோ ஓப்பன் ஸ்டேஜ் மட்டும் இல்லாம இங்க என்னன்னா ஒரு ஓப்பன் தியேட்டருமே நம்ம வந்து பண்றோம். ஓப்பன் தியேட்டர் ஈவினிங் ரிலாக்ஸ்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மூவி பாக்குறதுக்கான ஒரு ஓப்பன் தியேட்டருமே நம்ம வந்து இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தியேட்டருக்கும் போக வேண்டிய அவசியம் வந்துட்டா ஒரு பக்கா என்டர்டெய்னிங்காகவும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து உங்களுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பார்க், இது எல்லாமே டெவலப் பண்ணி தான் இந்த சைட்டை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சரி சொல்லுங்க பிரதர், இங்க இருந்து பீச் எவ்வளவு நேரத்துல போகலாம்? ஸோ நான் லைவாவே நான் உங்களுக்கு பீச் நான் கூட்டி போய் காட்டுறேன். இங்க இருந்து அதிகபட்சம் 3 to 5 minutes வந்து டிரைவ்லேயே வந்து நீங்க பீச் ரீச் பண்ணிட முடியும். புதுப்பட்டினம் பீச் அவ்வளோ பிரைவேட்டா சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு பீச் தான். இங்க இருந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸ் தான். நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன், கூட்டி லைவாவே காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்ம சைட்ல இருந்து பீச்சுக்கு வர்ற வழி. இந்த வழியை பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக ஒரு டவுன்ஷிப் உள்ள தான் வருவோம். நம்ம அப்படியே திரும்பினா அந்த பீச். ஸோ ஈவினிங் டைமில் அவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே.
ஸோ நீங்கள் நம்மள்ட்ட சைட் வாங்கும்போது இந்த பீச் ஆக்சஸை வித்தின் 3 மினிட்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். இடம் வாங்கினா நீங்க வந்து அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி தரேன்னு சொல்லிருக்கீங்க. எஸ் அது என்னன்னு கொஞ்சம் ஸோ சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக இங்கே என்னன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு கஸ்டமைசபிள் நீங்கள் காட்டேஜஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நான் ரெண்ட் இன்கமும் அஷ்யூர்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். அஷ்யூர்டு ரெண்ட் இன்கமாவும் நான் பண்ணி கொடுக்குறேன். 2 விதமாக நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஃபிக்ஸ்டு ரெண்ட்டாகவும் நான் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஷேரிங் பேசிஸில் பண்ணிக்கலாம்னா நான் அந்த ரெண்ட்டுக்குமே நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். அதுவுமே நான் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ இது வந்து டிடிசிபி ரரா ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். கனெக்டிவிட்டியாவுமே உங்களுக்கு வெரி க்ளோஸ் கனெக்டிவிட்டி தான். உங்களுக்கு மகாபலிபுரத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவில் வந்து நீங்கள் மகாபலிபுரத்துலேருந்து வந்துட முடியும். இங்கே முதலே இருக்க இப்போ போட் ஹவுசஸ் வந்து அகைன் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். இங்கே ஒண்டர்லா வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஒண்டர்லா. வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள நீங்கள் வந்து ஒண்டர்லாவும் ரீச் பண்ணிடலாம். ஹாஃப் அன் ஹவருக்குள்ள ஒண்டர்லாவும் நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். ஸோ அது போக உங்களுக்கு அந்த crocodile பார்க் அது எல்லாமே ஈஸியாக வந்துட்டாலே வித்தின் 1 ஹவருக்குள்ள எல்லா சரௌண்டிங்குமே டெவலப் ரீச் பண்ணக்கூடிய கனெக்டிவிட்டியில் தான் நமக்கு இது இருக்குது. ஸோ மெயினாக நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து ரோட்டில் இருந்து சொன்னேன் இல்லையா, ஸோ மெயினோட கனெக்டிவிட்டி என்னன்னா உங்களுக்கு புதுப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 800 மீட்டரில் நம்மளோட சைட் வந்துடும். 800 மீட்டர் சைட் வந்துடும். நடந்தே வந்துடலாம். வாக்கபிள் தான். அது போக இங்கே நம்ம மெயின் ரோடு நம்ம நின்னோம் இல்லையா, அந்த ரோடுக்கும் இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 6 லேன் ரோடுக்கும் மிடில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. அதுதான் பெரிய ஹைலைட். ஓகே. ஸோ இதுதான் புதுப்பட்டினத்தோட ஜங்ஷன். இது இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே பார்த்தா தெரியும் பாண்டிச்சேரி போகக்கூடிய பஸ்ஸு. இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகக்கூடிய பஸ். இது எக்ஸாக்டாக இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட்டு வந்து ஒரு 800 மீட்டர்லேயே ரீச் ஆயிருங்க. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப். சரி, இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து இவ்வளோ அம்யூனிட்டிஸோட நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2100 ரூபா தான் நான் பண்ணி கொடுக்குறேன். 2100? எஸ், 2100 ரூபா தான் பண்ணி கொடுத்துறேன். ஸ்பெஷல் ஆஃபர் எதாவது இருக்குங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்னும் ப்ரீ லான்ச்சில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் தான் அந்த சைட் நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒரு 30 to 40% பிளாட் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பிளாட்ஸ் எல்லாமே நிறைய நல்ல பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எஸ், அவைலபிள் இருக்குது. இங்கே நான் ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். ப்ரோ, நீங்க தான் சொல்றீங்க வீடியோல. ஆமா. ஓகே, பிரதர் தான் சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க லேண்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம் இது. மோர் டீடைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க தான் சொல்ல ஆரம்பிங்க. எஸ், என்னோட நம்பர் தான் இருக்கு. நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பெஸ்ட் பிளாட்டை நான் தரேன். ப்ரோ, அந்த சைட் விசிட்டுக்கு ஸோ சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சைட் விசிட் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். கேப் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன்.